நம்ம 1 மந்த் முன்னாடி கொடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 52 வீக்கை பிரேக் அவுட் அடிச்சிருக்கு. ஸோ நான் கொடுக்கும்போது இந்த இடத்துல கொடுத்துருந்தேன் 1430. இந்த வீடியோ 1 மந்த் முன்னாடி நம்ம யூடியூப்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 24% வரைக்கும் ஏறி இருக்கு, ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, இவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எடுத்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும், அவங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதால் ஷேர் ஹோல்டர்ஸ் இது இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த ரீசனால் இது ஏறி இருக்கு. இன்னொன்று நல்ல விஷயம், இந்த வருஷத்தோட பீக்கை இந்த ஸ்டாக் வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் 24%ன்றது ஏறி இருக்கு. அதே மாதிரி வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாக் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்படி போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி போயிருக்கு. ஸோ இது எல்லாமே வெல் அண்ட் குட். கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி ஸ்டாக் பற்றி ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இன்னைக்கு எந்த ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோரமண்டல் இன்டர்நேஷ்னல். ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்லி ஒரே ரீசன், இந்த ஸ்டாக் 52 வீக் ஐயை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்படின்னா ஒரு வருஷத்தோட ஹைட்டுக்கு போயிருக்கு ப்ரைஸு. ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. அதை நான் வேணால் வச்சு காட்டுறேன் இங்கே. யா, ஸோ 1 இயரில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ் ரீச் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஸ்டாக் வந்து ஒரு 2300 போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ காரணம் என்ன அப்படின்னா சிம்பிள், இவங்க வந்து ஒரு எம்யூ சைன் பண்ணியிருக்காங்க. யாரோடனா சவுதியோட. ஓகேங்களா? ஸோ இவங்க கிட்ட வந்து ஃபர்டிலைசருக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தால் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி பார்த்தாலும் இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து ரிட்டர்ன்ஸ் அண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நிஃப்டி 500 இருக்கிறதால வெல் அண்ட் குட்டாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஸோ சில விஷயங்கள் இப்படிலாம் நடந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது இருக்கும். அது ரிலேட் பண்ணி தான் நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாமலும் போகலாம். சரிங்களா? ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு நாலேஜ் வச்சு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்குமே இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த ஸ்டாக்கை விற்றுருங்க, எந்த ரெக்கமெண்டேஷனும் நம்ம கொடுக்கறதில்ல. ஜஸ்ட் ஃபார் த நாலேஜ் பர்பஸ். ஸோ இதெல்லாம் நடந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் நீங்கள் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.